குழந்தைக்கு தொக்கம் எடுக்காதீங்க, கழுத்துக்குள் தசை கூட கிழிஞ்சிடலாம் எச்சரிக்கும் மருத்துவ நிபுணர்கள். பொதுவாக சிறு குழந்தைகள், குறிப்பாக பிறந்து 4 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றில் வாயு சேர்வது, அழும்போது காற்று விழுங்கி விடுவது, செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். இது பிறகு தானாகவே சரியாகிவிடும். இதை காலிக் பெயின் என்று சொல்லலாம். இதற்கு பயப்பட வேண்டியதில்லை. குழந்தையை தோள் மீது வைத்து மெதுவாக தட்டி கொடுத்தால் போதும். மேலும் காது வலி, காய்ச்சல், மூக்கடைப்பு போன்ற பல காரணங்களால் சிறு குழந்தைகள் அழக்கூடும். இதற்கு மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. ஆனால் நமது மக்கள் தொக்கு அல்லது தொக்கம், உரம் என்று சொல்லி அதற்கென வயதான பாட்டிகள் தான் நிபுணர்கள் என நினைத்து அவர்களிடம் அழைத்து செல்லுவார்கள். முன்பே சொன்னது போல் பாட்டிகள் குழந்தையை தலைகீழாக தொங்கவிட்டு ஆட்டுவார்கள். கழுத்து, தலைப்பகுதியில் எண்ணெய் தடவி உருவி விடுவார்கள். அல்லது புடவைகளில் குழந்தையை படுக்க வைத்து இரு பக்கம் பிடித்துக் கொண்டு உருட்டுவார்கள். இப்படி செய்யும் போது பல விபரீதங்கள் ஏற்படும். குழந்தையின் உயிருக்கே ஆபத்தாக முடிவதுண்டு. சில நேரங்களில் குழந்தைகளின் கழுத்து பகுதியில் பிசுக்கு ஏற்பட்டு வலியால் அழுவதற்கு வாய்ப்பு உள்ளது. தொக்கம் எடுக்கும் போது குழந்தைகளுக்கு எளிதில் தொற்று ஏற்படலாம். எனவே குழந்தைகளுக்கு ஏதேனும் செரிமான கோளாறு என்றால் வீட்டு வைத்தியம், கை வைத்தியம் பார்ப்பதை தவிர்த்து யோசிக்காமல் உடனே மருத்துவரை அணுகுவதுதான் சிறந்த முடிவாக இருக்கும்.